ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் அரிசி அவல் குடம்புளி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திங்கக்கிழமை கேரளாவுக்கு போயிருந்தோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது காட்டாக்கடாவில் ஜங்ஷனில் எப்போவுமே இந்த குடம்புளி வாங்குவோம். இன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் வரும்போது கடையில் இந்த அவல் அப்புறம் இந்த அரிசி கருப்பரிசி, ஆமாம் சம்பா அரிசி அப்படின்ட்டு இதுதான் சம்பான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வாங்கினாவ. இது 1 கிலோ 55 ரூபா. அந்த அரிசி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, என்ன பெருசாக இருக்குது. நம்மளுக்கு நம்ம இங்கே மாப்பிள்ளை சம்பானிட்டு கருப்பரிசி இருக்கும், அது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். ஆனால் இது நல்ல நீளமும் நல்ல வண்ணமாக இருக்குது அரிசி. ஆனால் இந்த அரிசிக்கு தக்குன இந்த அவுலம் பாருங்கள். எனக்கு இந்த அவுலை பார்த்த உடனே தான் ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. நம்ம இடத்துல உள்ள அவலெல்லாம் ஒல்லியாக இருக்கும். இதை பாருங்கள் மக்களை, என்ன பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த அவல் 65 ரூபாயாம் 1 கிலோ. அரிசி 55 ரூபா, இது 65 ரூபாயாம் அந்த அவல். அப்புறம் 1 கிலோ குடம்புளி வாங்கினேன் பார்த்துடுங்க. எப்போவுமே காட்டாக்கடை போயிட்டு வரும்போது ஜங்ஷனில் இறங்கி இந்த குடம்புளி வாங்குறது உண்டு எப்போவுமே. பாருங்கள், நாங்கள் இப்போ போயிட்டு அங்கே 7 வருஷங்கிட்ட ஆச்சு. இப்போ திடீர்னு போகக்கூடிய சூழ்நிலை அந்தால போனோம். திங்கக்கிழமை போயிட்டு வரும்போது கடையில் இந்த குடம்புளியும் வாங்கிட்டு இந்த அவல் அரிசியெல்லாம் வாங்கின மக்களே. ஆனால் நேற்றைக்கு நான் சோறு வச்சேன். ஆனால் அது நல்லா இருந்து, கொஞ்சம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு. மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்து. இந்த குடம்புளி நம்ம ஊர்லேயும் இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு வரும்போது அங்கேருந்து எப்போவுமே வாங்கிட்டு வருவோம். ஆனால் கறியில் போட்டோன்னா நம்ம மாங்காய் போட்டது மாதிரி நல்ல மணமாக இருக்க பார்த்துடுங்க. கறியும் நல்லா இருக்கும். உடம்புக்கு இந்த புளி உடம்புக்கு எந்த கெடுதலும் தராது. நல்ல புளி இது. நம்ம ஊரில் உள்ள புளியை சாப்பிட்டோன்னா அந்த கை காலெலாம் வலி வரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த புளி பத்தியம் சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த புளியை எடுத்துடலாம். அதனால் இந்த புளியோட பெனிஃபிட் ரொம்ப அதிகம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி புளி வாங்கி சாப்பிடுங்க, நோய் இல்லாமல் வாழலாம். அப்புறம் எனக்கு இந்த அவலை பார்த்து தான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ பெருசாக அவல் இருக்குமா அப்படின்ட்டு. பாருங்கள் மக்களே, சும்மா உங்கள்கிட்ட இதை தெரியப்படுத்தணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் இதுதான் முதல் தடவை இவ்வளோ பெருசாக அவல் பார்க்குறது. நான் அரிசி ஏற்கனவே பார்த்துருக்கேன். நம்ம அங்கே கேரளாவுக்கு போகும்போது கடையிலெல்லாம் இந்த அரிசியில் உள்ள சோறு இருக்கும். அந்த அவலை பார்த்தோன்னா அப்படி சந்தோஷத்தில் போட்டேன். இனி இது விரசி சாப்பிடணும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.